அனைவருக்கும் வணக்கம். தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சென்னை காவல்துறை மூலமாக ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கும். அதாவது நான் இந்த 40 நாளா சொல்லிட்டு இருக்கோம், திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கு அதோடைய வெளிப்பாடு. அவர்கள் அனைவரும், அதாவது திமுக சேர்ந்த முக்கியமான நபர்கள், செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், அவர்கள் ஸ்டாலினுடைய உத்தரவின் பேரில், உதயநிதி உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள் எங்களுடைய பல எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்கு 10 கோடி தரோம், 20 கோடி தரோம், 50 கோடி தரோம்னு சொல்லி தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் இந்த 40 நாட்களாக அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது, அனைவரையும் ஒவ்வொரு வழியில் பேசிக்கிட்டே தான் வர்றாங்க. நாங்கள் கண்டிப்பாக இதை சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு எம்எல்ஏ, எங்களுடைய எம்எல்ஏ அவரிடம் தொடர்பு கொண்டு அவர் வேண்டாம்னு சொன்ன பிறகு அவரை இவர்கள் மிரட்டும் தோணியில் பேசியிருக்கிறார்கள். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு கையும் களவுமாக அந்த பணம் கொடுக்க முற்பட்ட யார் யாரெல்லாம் அதற்கு அந்த குதிரை பேரத்திற்கு பேசினார்களோ அவர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அந்த நபர் நரேஷ் என்ற நபர் கூட, நரேஷ், தியாகராஜன், ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நரேஷ் என்ற நபர் நேரடியாக செந்தில் பாலாஜியுடன் அவருடைய தம்பி அசோக்குடனும் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர். அவருடன் தினமும் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணியிருக்கிறாரு. எப்பப்ப யார் யாரிடம் எவ்வளவு பணம் கொடுக்கணும், எந்தெந்த எம்எல்ஏ நான் வாங்க போறோம், இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது தொடர்பாக காவல்துறை 3 பேரை கைது செய்திருக்கிறது. மேலும் இது சம்பந்தமாக விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான வேலையை திரு ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் மற்ற ஒரு சில செந்தில் பாலாஜி போன்ற நபர்களை முடக்கிவிட்டு முழு நேரமாக மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பல கோடி கொடுத்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டு வருகிறது. இதனாலதான் அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு 30 நாள் சொல்றாரு. ஸோ இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு 30 கோடி தரோம், 40 கோடி தரோம், 50 கோடி தரோம் பேசுறாங்க. பேசிட்டு அடுத்த வர்ற கூட்டத்தொடரில் நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம், அதற்கு நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. ஸோ இது பல எம்எல்ஏக்கள் புகார் அளித்துள்ளனர். ஒரு சில பேர் மிரட்டப்பட்டுள்ளனர். அந்த மிரட்டப்பட்ட எம்எல்ஏ ஒருத்தர் நீங்க புகார் அளிச்சிருக்கிறார். இதை இவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி தமிழக மக்களிடம் கடந்த 5 வருடங்களில் கொள்ளையடித்து விட்டு அவங்களால இன்னைக்கு சும்மா இருக்க முடியாமல் இன்று எப்படியாவது எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி விடலாம் என்று குறுக்கு வழியில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த கைது. ஒரு புகாரின் அடிப்படையில் இன்னும் பல பேரை இவர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு வராங்கன்னு எங்களுக்கு தகவல் இருக்கு. பலர் புகார் அளிச்சும் உள்ளனர். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை செய்வார்களோ சட்டப்பூர்வமாக கடுமையான நடவடிக்கை, புகாரின் அடிப்படையில் பல பேர் புகார் கொடுத்திருக்காங்க, சட்டப்பூர்வமான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வேற எந்தெந்த அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் சட்டப்பூர்வமாக யார் யாரெல்லாம் இவர்கள் தொடர்பு கொண்டு வர்றாங்களோ அதெல்லாம் புகாராக வந்துள்ளது. யார் யாருக்கெல்லாம் இவங்க யார் யார் தொடர்பு இருக்காங்களோ கண்டிப்பாக அதில் காவல்துறை ஏதாவது ஆதாரத்தை கைப்பற்றும் பட்சத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நேரடியாக ஒரு எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்றதுக்கு நேரடியாக பணம் கொடுக்க முற்பட்டார்கள் ஆனால் அதற்கு நேரடியாக செந்தில் பாலாஜியின் அடுத்த அளவில் இருக்கிற நபர்கள், செந்தில் பாலாஜி கூடயே இருக்கும் நபர்கள், இன்னும் கூடயே சுற்றும் நபர்கள், செந்தில் பாலாஜியோடைய அனைத்து போக்குவரத்தையும், அனைத்து பணத்தையும், அனைத்து கரூர் கம்பெனி என்ற பெயரில் யார் யாரெல்லாம் இங்கே கரூர் கேங்கு, கரூர் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் எல்லாம் இதில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அனைவர் மீதும் காவல்துறை, கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக காவல்துறை இதில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்ய வேண்டும். இது மாதிரியான குதிரை பேரத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இதை ஒரு வழியில் இவங்க செஞ்சுக்கிட்டு வேற வழியில எல்லாரையும் எங்க மேல புகார் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிச்சிட்டாங்க. உங்க கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க செய்யற வேலையை பார்த்து உங்கள்கிட்ட வெளியே விட்டாங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? எடப்பாடியை முதல்வராக்கணும்னு போய் ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்டும் பேசிருக்கீங்க. இதற்கு மேல கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்ய முடியுமா? அதையும் செஞ்சு விட்டு இன்னைக்கு அதுலயே ஒரு வெற்றி பெற முடியாமல் இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவும் 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற வேலையை, 40 கோடி 50 கோடி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் கடந்த 5 வருஷமா தமிழக அரசியலில் தமிழக அரசை கொள்ளையடித்த நபர்கள் அவர்கள் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரடியாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒரு நபர் பேரம் பேசியதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பேரம் பேசிட்டு இருக்காங்க? யாராலும் ஒண்ணு மட்டும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும்,
எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி, உங்களை மாதிரி 1000 கோடி இல்லை 500 கோடி வந்து ஒரு மாவட்டத்துக்கு செலவு பண்ணலாம் இங்கே யாரும் இல்லை. 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் எங்கள் எம்எல்ஏ ஆனாங்க. அடுத்த தேர்தலும் நாங்கள் இப்படி தான் எதிர்கொள்வோம். ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் எங்கள் எம்எல்ஏலாம் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி அவங்களால முடிஞ்சளவு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. மக்கள் அனைவரும் 100% நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஓட்டுக்கு 2000 கொடுத்தோ இல்லை ஒரு தொகுதிக்கு 70 கோடி செலவு பண்ணியாலும் அங்கே யாரும் வரல. அதனால எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு அதே 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும். அடுத்த தேர்தலை எப்போ வேணாலும் சந்திப்போம். இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம், நாளைக்கு தேர்தல் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம். அதில் எந்த பயமும் யாருக்குமே கிடையாது. நீங்கள் இந்த கேவலமான வேலையை விட்டுட்டு உண்மையாக நீங்கள் செய்த மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்க என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலைகள் செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேல நீங்க அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியலில் தோற்று போயிருக்கிறார். இதற்கு மேல என்ன கேவலம் இருக்கு? கடந்த 50 வருஷத்துல அந்த மாதிரி நடந்திருக்கா? 50 வருஷத்துல ஒரு திமுகவுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். அதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாடம். இதற்கு மேல திருந்துங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வந்து அடுத்த வர சந்ததியை ஒழுங்கா வழிகாட்டுங்க. இன்னும் போய் 50 கோடி கொடுத்து செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள் நீங்க கூட வச்சுக்கிட்டு, அசோக்குமார் நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்க கட்சியை நடத்துனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யணும். இந்த மாதிரியான கேவலமான வேலையை விட்டுட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயவு செஞ்சு அரசியல் விட்டு ஒதுங்கிருங்க. இல்லாட்டி நீங்க எல்லாம் முடிவு செஞ்ச மாதிரி திமுகவும் அதிமுக மொத்தமா வந்து வேற ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இணைஞ்சிட்டு ஏதாவது உங்களுக்கான அரசியல் ஆதரவு தேடிக்கங்க. இது இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க, இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையில இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னர் கடிதம்? ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே? நாங்கள்லாம் ஆதாரம் இருக்குன்னு சொல்றோம்ல, எதுக்கு கவர்னர் கடிதம்? கவர்னர் என்ன செய்வாரு? நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை, 100% சொல்றோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கோமா? இல்ல. அவர்கள் வந்து நீங்க போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சீங்கன்னா யாரு கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது வந்து உங்க கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்க எடப்பாடியை முதல்வராக்கிறோம்னா, எடப்பாடியை முதல்வராக்கிறக்கா திமுக இருக்க கட்சி தொண்டர்கள் வேலை பார்த்தாங்க, இல்ல எடப்பாடியை முதல்வராக்கிறக்கா திமுக இருக்க எல்லா கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரியான ப்ரொபோசல், கேவலமான ப்ரொபோசலை ஸ்டாலின் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் செஞ்சனாலதான் கூட்டணி இருந்து வெளியேறினாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்கு. யாருக்கு அரசியலே இல்லைன்னு தெரியுதோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்ப திமுக இருக்கிற யாருக்கா அரசியல் இருக்கா? இல்ல, முதலே இல்ல. இப்ப அதை விட மோசம். அதிமுக யாருக்கா அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்க நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க. யாரும் ஜெயிக்க மாட்டார்கள். அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியிட்டு வெளியேறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா எப்படி இருக்காது? சும்மா போய் தொகுதியில சுத்த முடியாது. எம்எல்ஏவா இருக்கவங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாம சும்மா சுத்தி வர முடியாது ஒரு எம்எல்ஏ வந்து. அதை விட பெரிய கொடுமை ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாரும் வந்து இதுக்கு மேல வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்க ரிசைன் பண்றோம்ன்றாங்க. இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. RS பாதி என்ன லெட்டர் எழுதுனா யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்க யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லல. நாங்கள் யாரையும் போய் கூட்டமா நீங்க வந்து எங்களோட சேருங்க உங்களுக்கு அது தர எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியில நாங்க பேசணும். கூட்டணி கட்சிகள்ல இப்ப நாங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்க எடப்பாடியை போய் முதல்வராக கூட்டணி கட்சி சொன்னோன்னு யார் உங்களோட பயணிப்பா? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து காங்கிரஸும் பிஜேபியோட நின்று பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்ல ஐயமும் இருப்பாங்க. ஐயமலை காதல் தெளிவா சொன்னார்ல, பிஜேபியோட ஜெயிச்சு எடப்பாடியா முதல்வராக்கிறதுக்கா ஸ்டாலின் நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்தோம்னு சொன்னாங்க. அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் வந்து அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க வந்து இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் வந்து உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட பொது வழியில வர முடியல. இன்னைக்கு எங்க இருக்காரு தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை.
கடைசி வரை அவருக்கே வந்து ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? அது வந்து என்னைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரலை. அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்றோம், திமுகவோட அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சுட்டு என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவுடைய எதிர்காலம் இத்தோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் அவர் கண்டிப்பாக பல பேரிடம், அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல ஒரு கேவலமான விஷயத்தை திமுக சார்ந்த தலைவர், அவருடைய தலைவர் ஸ்டாலின் காவல்துறை விசாரணை காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் யார் யார் கைது செய்யப்படுவாங்களோ அதை காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிப்பார்கள். என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? அதாவது அண்ணன் வைகோ அவர்கள் சொன்னது என்னன்னா, அண்ணன் வைகோ அவர்கள் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி பயணிக்கும் இல்ல உள்ள பேச்சுவார்த்தை என்ன, உள்ள நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நான் சொல்றோம். உள்ள நீங்க அண்ணன் வைகோ அவர்களிடம் நீங்க கேட்டு பாருங்க. அதாவது யாரும் யாரிடமும் இங்க வந்து யாரையும் இழுக்கவில்லை. அவர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் யார் பயணிக்க வேண்டும் சட்டப்பூர்வம், ஏன்னா அவங்க எம்எல்ஏ அங்க திமுகவுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எப்படி எங்களோட பயணிக்க முடியும்? அந்த முடிவில் அவங்க எம்எல்ஏ எடுக்கணும், அவங்களுடைய கட்சியில் எடுக்கணும். அதை நாங்க என்ன சொல்றது இருக்கு? சோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியாக அண்ணன் வைகோ அவரோட மதிமுக கூட கட்சியாக நாங்க வந்து பயணிக்கிறது எங்க தப்பு? ஒரு 4 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் கீழே ராஜினாமா சபாநாயகர் நீங்க அது அவங்களுடைய பாருங்க ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண விஷயம் சொல்றேன். ஒரே நிமிஷம், ஐடி கார்டுல யாரும் கொடுக்கல. நான் ஒரே ஒரு சொல்றேன். ஒருத்தர் வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. எவ்வளவு கஷ்டத்துல பல வருஷம் அந்த கட்சியில பயணிச்சவர்கள் 3 பீரியட் எம்எல்ஏ இருந்தவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. ஏன்னா ஒரே நாள் நடக்கலையா? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? 27 பேர் வெளியே போனாங்கல்ல. எதுக்கு வெளியே போனாங்க? இப்பவும் அந்த கட்சியில ஏன் பிரச்சனை இருக்கு? இப்பவும் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து இங்க மிஸ்டு கால் கொடுத்தா ஐடி கார்டு வந்துருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும், போட்டோவும் சேர்த்தா அப்லோட் பண்ணா வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2 நிமிஷத்துல 3 ஸ்டெப்ல ஐடி கார்டு வந்துடும். ஓட்டர் ஐடி கொடுத்தா வந்துடும். என்னன்னா உணர்ச்சி வசப்பட்டு 3 பேர் ரிசைன் பண்றாங்க, உடனே சந்திக்கணும்னு விரும்புறாங்க, உடனே மேல வர்றாங்க. அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வைக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் அப்படி. ஒரு எடப்பாடி ஏமாத்திட்டாரு, ஸ்டாலின் ஏமாத்திட்டாரு. இவ்வளவு அவங்க ஓட்டு போட்ட மக்களை போய் சந்திக்க முடியுமா? ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க எங்க போவாங்க சொல்லுங்க? ஒரு 3 பேர் ராஜினாமா செய்யறாங்க. ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மாசம் வேலை பார்த்து ஜெயிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ராஜினாமா செய்யறாங்க. ராஜினாமா செஞ்ச பிறகு தொகுதிக்கே போக முடியல. அவங்க 10 நாள் ஆச்சு. அவங்க அதுக்கப்புறம் அவருடைய அரசியல்ல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தொகுதியில போய் என்ன பதில் சொல்லுவோம், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. உணர்ச்சி வசப்பட்டு வர்றாங்க, அவங்களை ஆசுவாசப்படுத்தி நீங்க போங்கன்னு சொல்லி ஆறுதல் கூறி அனுப்பிவிடணும். இது மாதிரி பலர் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அதாவது திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. பல பேர் வந்து இப்படி ஒரு கேவலமான தலைமை இப்படி ஒரு முயற்சியை செஞ்சு 2 குடும்பமும் இந்த லெவலுக்கு கீழ்த்தரமா இறங்கிட்டாங்க. இவர்கள் கூட எப்படி பயணிக்கிறதுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ இருந்து 3 தடவை எம்எல்ஏ இருந்து ரிசைன் பண்றது சாதாரண விஷயம். அவங்க ரிசைன் பண்ணிட்டு அது நம்ம கையில் இல்லைங்க, அது அவங்களுடைய முடிவுங்க. நம்ம என்ன சொல்றது? இல்ல நம்ம அது சம்பந்தமாக இல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். அது சம்பந்தமாக இல்ல அவங்க எல்லாம் திமுக இருந்து எத்தனை நிர்வாகிகள் தினம் வந்து எங்களை சந்திக்கிறாங்க. நிர்வாகிகள் தினம் வந்துடுறாங்க. எங்களால பயணிக்க முடியல, அந்த கட்சியில தொடர முடியல, அது கட்சியே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. முன்னாடியாவது கலைஞராவது எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் இல்லாமல் ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் எங்கள் சம்பந்தமாக யாருமே யாரிடமும் பேசவில்லை. உறுதியாக சொல்றோம். அவர்களா வந்து ரிசைன் பண்றாங்க. அவர்களையும் நாங்கள் வந்து யாரையும் வந்து நீங்க ரிசைன் பண்ணி யாரையும் நாங்க கேட்டது. அவங்களா ரிசைன் பண்றாங்க, வேற வழி இல்லாம ரிசைன் பண்றாங்க. இல்ல இங்க பாருங்க, அண்ணன் வைகோ அவர்கள் தெளிவாக திமுகவுடன் பயணிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் உள்ளார் என்பதை கண்டிப்பாக எல்லாரிடமும் எங்களிடமும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அவங்க எம்எல்ஏவோட முடிவு. அதுக்கு நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதில் எந்த விதத்திலும்
எந்த விதத்தில் எந்த ஆதாயத்திற்காகவோ வந்து முதல்வர் வந்து எந்த விதத்திலும் முதல்வர் வந்து வைகோவிடம் எந்த விதத்திலும் சொன்னது வந்து 2 பேரை எந்த விதத்திலும் நாங்கள் வந்து நீங்க உங்களுக்கு இது தர்றோம் அது தர்றோம்னு பேரம் பேசி நீங்க ரிசைன் பண்ணவோ இதுவும் சொன்னது இல்ல, அவங்க என்ன கிடையாது. அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 2 எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ண பிரச்சாரம் பண்ண அப்படிலாம் அப்படிப்பட்ட வார்த்தையை இல்ல இல்ல அப்படிப்பட்ட வார்த்தையை கண்டிப்பாக 100% எங்களுடைய முதலமைச்சர் சொல்லவில்லை. நேரடியில வந்து இல்ல இல்ல அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லவில்லை. நீங்கள் கோர்வையாக அங்க நடந்த எல்லாத்தையும் அங்க கோர்வையாக முழுசா நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அங்க நடந்த என்னதுன்னு முழுசா நீங்க கேட்டீங்கன்னா அவர் விளக்கம் கொடுப்பார். அங்க வைகோ அவரும் விளக்கம் கேட்டுக்காங்க. சரி வேற ஊழலற்ற யாருமே நாங்க சேர்த்துக்க மாட்டோம். தாவேகா என்பது ஒரு தூய சக்தி நம்ம சொல்லிட்டீங்க. இப்ப விஜயபாஸ்கர் ஆகட்டும் மற்ற அவங்க எல்லாம் வந்து குட்கா வழக்கையும் நீங்க பாருங்க யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சு நீங்க கேட்க வர புரியுது. யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் இல்ல யார் யாருக்கெல்லாம் இல்ல அவங்க வந்து இன்னைக்கு ஒரு தனிநபராக எம்எல்ஏ இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து சேர்றாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ ஒவ்வொரு நாளும் என் கட்சியில சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. சோ அவர்கள் வர்றதுனால அவங்க மேல வழக்குகள் எதுவும் நிறுத்தப்படுமா தெரியல. என்னென்ன வழக்குகள் என்னென்ன இல்ல அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்திலும் அங்கங்க வந்து சேர்றவர்கள் சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் மீது வழக்குகள் எந்த விதத்திலும் அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போறது இல்ல. அதுல எந்த விதத்திலும் அதுல எந்த விதத்திலும் அவர்கள் வழக்குகள் எதிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல. கண்டிப்பா அவளுடைய சட்டப்பூர்வமாக என்னென்ன நடவடிக்கைகள் தொடர்ந்தோ அது தொடர்ந்து தான் இருக்கும். அதுல எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ண போறது இல்ல. பட் யாரையும் ஆதரிக்கல. என்ன ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருந்து அவர் மட்டும் இல்ல நாளைக்கு பல பேர் ஒரு 20-30 பேர் 40 பேர் மாவட்ட செயலாளர் பல பேர்ல வராங்க. அவர் மட்டும் இல்ல பல 30-40 மாவட்ட செயலர் வராங்க. சோ எந்த விதத்திலும் அவர்கள் சட்டப்பூர்வமா அந்த வழக்கு என்ன நிலைமை இருக்குன்னு தெரியாது. பட் இருந்தாலும் எந்த வழக்கிலும் எதிலும் சட்டப்பூர்வம் என்ன இருக்கோ அதுதான் சொல்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.